பாண்டி சொல்றது கண்டிப்பா தோலை உரிப்போம். என் சம்மந்திக்காண்டி நான் ஜெயிலுக்கு கூட போவேன். வீட்டுல உள்ளவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க பாண்டி? அதை ஏன் கேக்குறீங்க? 2 நாளா வீட்டுல ஒலையே வைக்கல. கல்யாணம் நின்னு போன அதிர்ச்சியில யாருமே மீளவே இல்லையா. தமிழ் பெரிய மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லி ஊருக்கார பையக இந்த கல்யாணம் நடக்காதுன்னு வேற பேசிட்டு இருக்கேன். கால நேரம் கூடி வர்றப்ப என் மக அவங்க வீட்டு மருமகள் ஆயிடுவாங்கன்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். நீங்க மாத்திரம் கை விட்டுட்டீங்கன்னா நான் குடும்பத்தோட விஷத்தை குடிச்சு செத்து போயிருவோம் மாப்பிள்ள. மாமா என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள தமிழ் உங்களை கேட்டுச்சு. உடம்ப நல்லா பத்திரமா பாத்துக்க சொல்லிச்சு. கன்னியப்பன் வீட்டு வேலைக்கு அவங்களோட மகளை கூட்டிட்டு வர்றாங்க. வெள்ளத்தாய் ரொம்ப கோவப்படுறாங்க. இவ்வளவு நாளா ஏண்டா வரலன்னு கேக்குறாங்க. மாமா சொல்றாங்க, மலரு உன் ஒத்தாசை இல்லாம வீட்டு பொம்பளைங்க எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு உதவியா இருமா. நீப்பா வீட்டுல இருக்கவங்க கிட்ட இத பத்தி எல்லாம் பேசாத. அவங்களே மன உளைச்சல்ல இருக்காங்க. நீ உன் வேலையை மாத்திரம் பாரு. செல்வியோட தங்கச்சி செல்விய சாப்பிட சொல்றாங்க. அவங்களும் சாப்பிடுறாங்க. தனம் வீட்டுல யார் யார் இருக்கான்னு செல்வி கேக்குறாங்க. அம்மாவும் பாட்டியும் இருக்காங்கன்னு தனம் சொல்றாங்க. அப்பா இன்னும் வரல. ஏன் செல்வி? இந்த ரூம் சாவி எங்க இருக்குன்னு தனம் உனக்கு தெரியுமா? அக்கா தெரியும்க்கா. அப்பனா நைட்டு எல்லாரும் தூங்கின உடனே எனக்கு கதவை திறந்து விடுறியா? இருந்து போயிடுறேன் தனம். அக்கா போய் என்ன செய்ய போற? நான் டீச்சர் கிட்ட உதவி கேட்டா டீச்சர் வேற ஏதாவது ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருவோம். வேலை பார்த்துக்கிட்டே படிச்சிருவேன் தனம். செல்வி நீ சொல்ற ஐடியா ஓகே தான். எல்லாரும் சாப்பிட்டு தூங்கின உடனே நான் கதவை திறந்து விடுறேன். அப்படியா தனம்? இல்லைன்னு தனம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவர் எந்த காட்டுல விழுந்திருக்காரோன்னு அம்மா சொல்றான். படு தனம் அப்படின்னு. எல்லாரும் தூங்கின உடனே தனம் கதவை திறந்து விடுறாங்க. அவங்க அக்கா செல்விய வர சொல்றாங்க. பத்திரமா போயிட்டு வாக்கா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க வெளியே. கதவை சாத்திட்டு அந்த ரூமை பூட்டிட்டு சத்தம் இல்லாம படுத்துக்கிறாங்க. ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கப்ப செல்வி யாரோ விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அவங்க யாருன்னு திருப்பி பாக்குறப்ப செல்வியோட அப்பா. நாளை சந்திக்கலாம். இன்றைய பொது அறிவு. இந்தியாவில் முதலில் வெளியிடப்பட்ட திரைப்படம் எது? பதில் ராஜா ஹரிச்சந்திரா.